Welcome to all அனைவருக்கும் வணக்கம். So last class unit 5 motion of system of particles and rigid bodies அப்படின்ற lesson start பண்ணோம். Last class introduction பார்த்தோம். So introduction நம்ம வந்து பாத்தீங்கன்னா center of mass அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். Okay, center of mass என்ன definition, அதுக்கான definition என்ன அப்படின்னு பார்த்தோம். So எந்தெந்த ஆப்ஜெக்ட்ல வந்து center of mass வந்து எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். So what is the center of mass அப்படின்றத ஒரு recall பண்ணிக்கலாம். The center of mass of a body is defined as the point where the entire mass of the body appears to be concentrated. Okay. So ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதனுடைய ஆப்ஜெக்டினுடைய center of mass அப்படின்னும்போது அதோட total mass act in only one place. Okay, ஒரு பிளேஸ்ல வந்து அதனுடைய total mass வந்து ஆக்ட் ஆகும். That is called center of mass அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ ஒரு கியூபாய்டு அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதனுடைய இப்போ வந்து இந்த சர்க்கிளுடைய சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது அதனுடைய கான்சென்ட்ரிக் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a center of mass for distributed point masses. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாசஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியணும். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆப்ஜெக்டை ஒரு பாயிண்ட் மாஸாக எடுத்துப்போம். இப்படி ஒரு பாயிண்ட் மாஸாக எடுக்கும்போது அந்த பாயிண்ட் மாஸுக்கு கண்டிப்பாக வந்து ஷேப்பு சைஸ் எதுவுமே இருக்காது, ஒரு டாட் அவ்வளோதான். ஒரு பாயிண்ட் மாஸாக நம்ம எடுத்துக்கும் போது அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் பாயிண்ட் மாசஸ். டிஸ்ட்ரிபியூட்டட்னா நிறைய பாயிண்ட் மாசஸ் இருக்கும்போது அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ a point mass is a hypothetical point particle which has non-zero mass and no size or shape அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பாயிண்ட் மாஸுக்கான ஒரு டெஃபினேஷன். ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் மாஸ்னா நமக்கு கண்டிப்பாக நான் ஜீரோ மாஸ் பட் நோ சைஸ் ஆர் ஷேப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் பாயிண்ட் மாசஸில் நம்ம வந்து சென்டர் ஆஃப் மாஸ் இன் x direction and y direction and z direction, இந்த மூணு டைரக்ஷனையும் பார்ட்டிகல் வந்து இருக்கும்போது பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் பார்ட்டிகல் வந்து இருக்கும்போது ஸோ எக்ஸ் டைரக்ஷன் அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் என்ன, ஒய் டைரக்ஷனில் அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் என்ன, z டைரக்ஷனில் அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் என்ன, டூ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் பாயிண்ட் மாசஸில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டில் அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு எக்ஸாம்பிள் வந்து ஒரு கியூபாய்டு எடுத்துக்கிறோம். ஸோ இது ஒரு கியூபாய்டு அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் சம் பார்ட்டிகல் இருக்கும், ஒய் ஆக்சிஸில் சம் பார்ட்டிகல் இருக்கும், ஜெட் ஆக்சிஸ் சம் பார்ட்டிகல் இருக்கும். ஸோ இது மாதிரி எக்ஸு, திஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் ஒய் ஆக்சிஸ், திஸ் ஜெட் ஆக்சிஸ். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெனி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆர் தேர். ஓகே, இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் இருக்கும்போது ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஒரு ஆக்சிஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு 2 பாயிண்ட் மாசஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் வந்து திஸ் இஸ் 1 பாயிண்ட் மாசஸ். இது ஒரு பிக்கர் மாசஸ் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்மாலர் மாசஸ் m2ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து m1 மாஸ், இது வந்து m2 மாஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் தென் இந்த ரெண்டு மாஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிக்கர் மாஸாக எடுத்துக்கிறோம், m1 இஸ் a கிரேட்டர் மாஸாக இருக்குது, இது வந்து ஸ்மாலர் மாஸாக இருக்குது அப்படின்னும் போது ரெண்டு மாஸுக்கும் நடுவில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ எல் அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, தட் இஸ் m1க்கும் m2க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எல். ஓகே, ஸோ இந்த ரெண்டு மாஸுக்கும் தட் இஸ் அ பாயிண்ட் மாஸாக எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். ரெண்டு மாதம் ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கும்போது அது ரெண்டுத்துக்கும் நடுவில் கண்டிப்பாக ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, அந்த சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ இது வந்து கிரேட்டர் மாஸாக இருக்குது. இப்போ வந்து ஒரு பேட்டு நம்ம எடுத்து ஒரு கிரிக்கெட் பேட் நம்ம எக்ஸாம்பிள் லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம். ஒரு கிரிக்கெட் பேட் அப்படின்னு இருக்கும்போது அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் கண்டிப்பாக மிடில் இருக்காது. ஸோ இங்கே வந்து வெயிட் அதிகமாக இருக்குது, இங்கே வெயிட் வந்து கம்மியாக இருக்குது, மாஸ் கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸோ வெயிட் மாஸ் வந்து குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து குறைவாக இருக்குது இந்த பக்கம், அந்த பக்கம் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக மிடில் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் இருக்காது. ஆனால் சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், டிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பிளேஸில் தான் வரும். ஓகே, அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து இந்த மாஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தையும் இந்த மாஸ் குறைவாக இருக்கக்கூடிய இடத்தையும் கம்பேர் பண்ணும்போது அதனுடைய சென்டர் மாஸ் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து பார்க்கும்போது லென்த் வந்து மாஸ் டிபெண்ட் பண்ணி நமக்கு என்ன ஆகும், வேரியேஷன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இது என்ன நம்ம சொல்கிறோம்னா மாஸ் வந்து இங்கே லோவாக இருக்கிற இடத்துல வந்து நியராக அதனுடைய சென்டர் மாஸ் இருக்கும். மாஸ் வந்து மாஸ் வந்து ஹையராக இருக்கிற பிளேஸில் நியராக சென்டர் மாஸ் இருக்கும். இங்கே மாஸ் வந்து லோவாக இருக்குன்னா அதனுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டினுடைய ஆரிஜினில் வந்து லென்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இந்த பேட்டரி எடுத்திங்கன்னா கூட சென்டரில் வந்து ஒரு சென்டர் வச்சு பேலன்ஸ் பண்ணால் பேலன்ஸ் ஆகாது, அதாவது சென்டர் மாஸ் இருக்காது. ஸோ அதனுடைய வெயிட் லெஸ்ஸாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணி நம்ம வந்து அதனுடைய சென்டர் மாஸ் பார்க்கும்போது அதனுடைய சென்டர் மாஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கும். இந்த பக்கம் இருந்து டிஸ்டன்ஸ், இது டிஸ்டன்ஸ் இப்போ இது வந்து L2, இது L1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நமக்கு வந்து L2 டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். மாஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது இதனுடைய டிஸ்டன்ஸ் L2 வந்து அதிகமாக இருக்கும். மாஸ் ஹையாக இருக்கிறது வந்து L1 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே சென்டர் ஆஃப் மாஸ் தான். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த மாஸ் M1 அண்ட் M2. M1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட்டர் கொஞ்சம் அதிகமான மாஸ், M2 வந்து குறைவான மாஸ் அப்படி இருக்குது. ஸோ அண்ட் தென் இது இஸ் ஆர்ஜின். ஓகேவா, இந்த ஆர்ஜின்லேருந்து அந்த மாஸ் M1 உடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா தட் இஸ் x1. இது என்ன எடுத்துக்கிறோம், x1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆர்ஜின்ல இருந்து M2க்கு உள்ள மாஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அண்ட் தென் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் இங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் வந்து ஆர்ஜின் ஓன்னு எடுத்துக்கிட்டோம், இந்த ஓ வந்து பீன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ இந்த ஆர்ஜினுக்கும் இந்த சென்டர் ஆஃப் மாஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன எடுத்துக்கோன்னா சென்டர் ஆஃப் மாஸ் XCM. ஓகே, எக்ஸ்ன்றது எக்ஸ் டைரக்ஷன் அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இந்த கொஸ்டினுக்கு இதுக்கு என்னங்க சார் சம்மந்தம் அப்படின்னா உங்கள் புக்கில் வந்து டேரெக்டாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷனை எப்படி டெரிவ் ஆகுது, எப்படி வந்து அந்த ஈக்குவேஷன் வந்தது அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சரி, ஓகே. ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி டெரிவ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் என்னென்னா ஒன்றும் கிடையாது. உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா XCM is equal to summation of mi xi divided by summation of mi அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனை டெரிவ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது அப்படின்றத தான் நம்ம இந்த கான்செப்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டயக்ராம் கான்செப்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அப்புறம் என்ன ஆகுன்னா அந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த M1 அப்படின்ற ஒரு மாஸ் எடுத்துக்கிட்டோம், M2 அப்படின்ற ஒரு பார்ட்டிகல் மாஸ் தட் இஸ் அ பாயிண்ட் மாஸ் எடுத்துக்கிட்டோம். ரெண்டுத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் L அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த M1 மாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, M2 மாஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கண்டிப்பாக மிடில் இருக்காது, M1க்கு நியராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அப்போனா அந்த M1 மாஸ் நல்லா கவனிங்க, M1 மாஸ் அப்படின்றது that is a proportional to the 1 by L1. ஸோ அதனுடைய லென்த்துக்கு வந்து M1 மாஸ் வந்து லென்த்துக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஓகே, அப்புறம் என்ன வரலாம், ரைட் தானே. ஸோ லென்த்து மாஸை டிபெண்ட் பண்ணி லென்த்து வந்து வேரியேஷன் ஆகுது. அப்படி இருக்கும்போது M1 இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணுவோம், தட் இஸ் K இன்ட்டு K அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம், தட் இஸ் 1 by L1. தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதே மாதிரி M2 மாஸ் இஸ் inversely proportional to the L1, sorry L2. Okay, inversely proportional to the L2. So apna enna varum namakku, so M2 is equal to K into 1 divided by L2. This is equation number 2 ni nama eludhalam. So equation 1 அப்படினும்போது that is M1 is proportional to 1 by L1. So நமக்கு லென்த் அப்படின்னும் போது ஆரிஜினல்ல இருந்து அதனுடைய லென்த் அப்படின்னும் போது
அதனுடைய மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். That is a m1 is inversely proportional to the 1 by inversely proportional to L1. That is a m1 proportional to 1 by L1. So அது எப்படி எழுதலாம்? m1 is equal to k into 1 by L1. So m2 is proportional to 1 by L2 is அது எப்படி எழுதலாம்? m2 is equal to k into 1 by L2 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ என்ன வரும் நமக்கு? m2 divided by m1 வருமா? m2 divided by m1 is equal to என்ன வரும்? 1 by k by L2 into divided by k by L1 வரும். ஸோ நம்ம k க்கு கேன்சல் ஆகிடும். நமக்கு என்ன வரும் ரிமைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L1 divided by L2 வரும். ஓகே, L1 divided by L2 வரும். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ண எப்படி வரும்? m2 into L2 is equal to m1 into L1 அப்படின்னு வரும். ஓகே, is that correct? And then next step பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த L2 வேல்யூ எடுத்து வந்து அப்ளை பண்ணேன். அப்படின்னா m2 into L2 அப்படின்னும் போது நல்லா கவனிங்க. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து L1 L2 போடல. ஆக்சுவலாக சென்டர் ஆஃப் கிராவிட்டியிலேருந்து m1 மாஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து L1, சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து m2குள்ள டிஸ்டன்ஸ் வந்து L2. ஓகே, அப்படின்னா இந்த L2 அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L2 அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா டோட்டல் லென்த் வந்து நமக்கு L. டோட்டல் லென்த் எவ்வளவு? m1 மாஸுக்கும் m2 மாஸுக்கும் டோட்டல் லென்த்து L. இப்போ நமக்கு L2 மட்டும் வேணும்னா டோட்டல் மாஸ், அதாவது m1க்கும் m2க்கும் பிட்வீன் கேப் இருக்கக்கூடிய மாஸ் அதனுடைய லென்த் L இருந்து L1 மைனஸ் பண்ணால் L2 கிடைச்சிடும். அப்புறம் நம்ம எப்படி எழுதலாம்னா L2க்கு பேர் என்ன பண்ணோம்னா L மைனஸ் L1 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, so is equal to m1 L1. அது என்ன மல்டிப்ளை பண்ணுங்க? m2 L minus m2 L1 is equal to m1 L1 அப்படின்னு நாம எழுதலாம். ஓகே, and then next நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m2 L is equal to இப்படி எழுதலாம் m1 L1. இந்த m2 L1 வந்து மைனஸ்ல இருக்கிறது ரைட் சைடு போனால் பிளஸ் m2 L1 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, அப்படியே என்ன அப்படியே மாற்றி எழுதிக்குவாங்க. m1 L1 plus m2 L1 is equal to m2 L அப்படி நம்ம எழுதலாம். இதில் m1 காமனாக வெளியில் எடுத்தோம்னா சரி, L1 காமனாக வெளியில் எடுங்க. L1 காமனாக எடுத்தோம்னா வரும் m1 plus m2 is equal to m2 into L வரும். ஓகே, ஸோ இதுலேருந்து L1 is equal to கால்குலேட் பண்ணலாம். L1 is equal to என்ன வரும்? m2 L divided by m1 plus m2 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, தட் இஸ் L1. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா L1 அப்படின்ற லென்த் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணோம்? சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ் கால்குலேட் பண்ணணும். நல்லா கவனிங்க. ஸோ அந்த டயக்ராம் இன்னும் நான் இங்கே ட்ராப் பண்ணுறேன், ஏன்னா அந்த டயக்ராம் நம்ம முக்கியம் நமக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன பார்த்தோங்க? ஆரிஜின் இது. ஆரிஜின்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் m1 அப்படின்ற ஒரு பார்ட்டிகல் இருக்குது, அதனுடைய மாஸ் m1. ஸோ m2 அப்படின்ற பார்ட்டிகளோட மாஸ் m2. இது வந்து கொஞ்சம் பிக்கர் மாஸ். ஸோ ரெண்டு மாஸ்க்கு நடுவில் இருக்காது, கண்டிப்பாக ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து நமக்கு என்னன்னா சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது, அந்த பாயிண்ட் P அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஆரிஜின்லேருந்து அந்த மாஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து இது x1. ஓகே, டோட்டல் மாஸு, அதாவது டோட்டல் ஆரிஜின்லேருந்து அந்த செகண்ட் மாஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து x2ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் மாஸுக்கும் சென்டர் ஆஃப் மாஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து L1, ஃபர்ஸ்ட்டு செகண்ட் மாஸுக்கும் சென்டர் மாஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் L2. இதோட டோட்டல் லென்த் வந்து L அப்படின்னு நாம எடுத்துக்கிறோம். இதுதான் அந்த டயக்ராம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த டயக்ராம். ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து சென்டர் ஆஃப் மாஸுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து தட் இஸ் x டைரக்ஷன், அதோட சென்டர் ஆஃப் மாஸ் xm. ஓகே, ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L1 வேல்யூ கண்டுபிடிச்சோம். L1 is equal to என்ன கண்டுபிடிச்சோம்? m2 L divided by m1 plus m2 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கும். therefore சென்டர் ஆஃப் மாஸ் x டைரக்ஷனில் சென்டர் ஆஃப் மாஸ் is equal to என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு xcm அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணோம். xcm என்ன இருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு xcm எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 plus L1. கரெக்டாக பார்த்தீங்கன்னா
xmன்றது சென்டர் ஆஃப் மாஸ் இந்த பிளேஸ் வரையும் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இங்கே மாஸ் m1க்கும் ஆரிஜினுக்குள்ள டிஸ்டன்ஸ் x1, மாஸ் m1க்கும் சென்டர் ஆஃப் மாஸ்க்குள்ள டிஸ்டன்ஸு L1. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது சென்டர் ஆஃப் மாஸ் இன் x டைரக்ஷன். தட் இஸ் x1 L1 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த x1 அப்படி வச்சுக்கோங்க. ஸோ L1 அப்படின்றது எப்படி எழுதலாம், அப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். திஸ் இஸ் L1. ஓகே, L1 எப்படி எழுதலாம், நம்ம m2L divided by m1 plus m2 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எழுதலாம், x1 அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, m2. ஓகே, m2 இன்ட்டு L எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். L அப்படின்றத எப்படி எழுதலாம், நம்ம இங்கே இருக்குது நமக்கு Lன்றது. ஸோ தட் இஸ் L1 plus L2 is equal to L1 எழுதலாம். அப்படி இல்லைன்னா அப்படி நம்ம எப்படி எழுதலாம்னா, இந்த டோட்டல் ஆரிஜின்லேருந்து டோட்டல் லென்த், அதாவது m2 வரையும் உள்ள லென்த் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா x1 எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ நான் நமக்கு Lன்றது m1க்கும் m2க்கும் உள்ள டிஸ்டன்ஸு. அப்புறம் நம்ம டோட்டல் லென்த்து x2லேருந்து இந்த ஆரிஜின்லேருந்து m1 உள்ள அந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிக்கலாம். x1 மைனஸ் பண்ணால் x2லேருந்து x1 மைனஸ் பண்ணாலும் நமக்கு அந்த L கிடைக்கும். அப்படின்னா L1 ப்ளஸ் L2 ஆட் பண்ணாலும் நமக்கு L கிடைக்கும். பட் நம்ம இங்கே தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x2 மைனஸ் x1 எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துன்னா x2 மைனஸ் x1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். டிவைடட் பை, ஓகே, டிவைடட் பை m1 plus m2. ஓகே, ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ என்ன இருக்குது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கு எல்சிஎம் எடுங்க. அப்படியே இங்கே என்ன இருக்குது, x1 இருக்குது, எல்சிஎம் எடுத்து வரும். கீழே இருக்கக்கூடிய டிவைட் இருக்குது m1 plus m2 மல்டிப்ளை ஆகும். m1 plus m2 plus m2 into x2 minus x1 வரும். ஹோல் டிவைட் பை m1 plus m2 வரும். ஓகே, இப்போ என்ன மல்டிப்ளை பண்ணுங்க, m1 x1 plus m2 x1 plus m2 x2 minus m2 x1. So whole divided by m1 plus m2 வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா m2 x1 m2 x1 plus m2 x1 minus m2 x1 இருக்குது, கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா m1 x1 plus m2 x2 divided by m1 plus m2. Okay, this is a x direction அதனுடைய center of massக்கான equation. This is the equation. This is a very important one. Okay, so இந்த equation தான் நமக்கு வந்து தேவைப்படுது. அந்த center of mass for distributed point massesல நமக்கு வந்து தேவைப்படுது. எப்படி அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2 பாயிண்ட் மாஸஸ்க்குள்ள அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸ் cm is equal to m1 x1 plus m2 x2 by divided by m1 plus m2 அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் பாயிண்ட் மாஸஸ் அப்படின்ற டைட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ திஸ் இஸ் ஒன் சிஸ்டம். ஒரு சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா m1 அப்படின்ற ஒரு மாஸ் இருக்குது, m2 மாஸ் அண்ட் தென் m3 மாஸ் அண்ட் m4 மாஸ். ஸோ மெனி மாஸஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ இந்த m1 m2 m3 m4 இந்த மாஸ்க்கு கண்டிப்பாக வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்தில் வந்து கண்டிப்பாக சென்டர் ஆஃப் மாஸ்னு ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பாக இருக்கும். சென்டர் ஆஃப் மாஸ் இன் எக்ஸாம்பிள் இதுதான் சென்டர் ஆஃப் மாஸாக இருந்தால் அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் எக்ஸ் டைரக்ஷன் சென்டர் ஆஃப் மாஸ், ஒய் டைரக்ஷன் சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் ஜெட் டைரக்ஷன் சென்டர் ஆஃப் மாஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி டோட்டலாக ஏதோ ஒரு பாயிண்ட்ல தான் அதனுடைய டோட்டல் மாஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எனி ஒன் பாயிண்ட், தட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
ஓகே. ஸோ ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் நம்ம என்ன ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா xcm இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம்னா m1 x1 plus m2 x2 divided by m1 plus m2 அப்படின்னு பார்த்தோம். ஓகே. இந்த சென்டர் ஆஃப் மாஸ்க்கான இந்த எக்ஸ் டைரக்ஷனுக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 பாயிண்ட் மாசஸ் தான். ஒரு m1 மாஸ் அண்ட் m2 மாஸ் 2 பாயிண்ட் மாஸை எடுத்துக்கிட்டு மட்டும் நம்ம வந்து எக்ஸ் டைரக்ஷனில் இந்த ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணோம் சென்டர் ஆஃப் மாஸ். ஒரு சிஸ்டம் அப்படின்னும் போது இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா xm இஸ் ஈக்குவல் டு m1 x1 plus m2 x2 plus m3 x3 அப் டு நமக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஓகே. எக்ஸாம்பிள் m1 xn வரையும் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் அதனுடைய மாசஸ் m1 plus m2 plus m3 அப் டு mn அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதுறோம்னா எக்ஸ் center of mass is summation of mi xi அப்படின்னு எடுத்துப்போம். நம்ம என்ன எடுத்துப்போம்? summation of mi xi divided by summation of m1 m2 m2 up to mn அப்படின்னா summation of mi அப்படி நம்ம எழுதலாம். ஓகே. and then summation of mi is the total mass. actually இது total mass m1 plus m2 plus அப்படி போயிட்டே இருக்கும். அதுக்கு summation of mi வந்து capital M அப்படி நாம எழுதலாம். and then summation of mi xi divided by capital M. That is a very important equation. In a x direction, இது வந்து பார்த்தீங்கன்னா in a x coordinate, the equation for the x coordinate of the center of mass. So x coordinateல வந்து அதனுடைய center of mass வந்து xm is equal to summation of mi xi divided by m அப்படி நாம எழுதலாம். இது y and z லயும் எழுதலாம். நம்ம எப்படி எழுதலாம்? y ல எப்படி எழுதலாம்? y cm is equal to summation of mi yi divided by capital M. அதே மாதிரி z coordinateல எப்படி எழுதலாம்? summation of mi zi divided by m அப்படி நாம எழுதலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து இது 3 டைரக்ஷன் தனித்தனியாக எழுதிட்டோம். ஸோ நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல தான் வரும். அந்த ஒரு பாயிண்ட்ல எப்படி எழுதுறது? ஸோ எக்ஸ் டைரக்ஷன்ல சென்டர் ஆஃப் மாஸ், y டைரக்ஷன்ல சென்டர் ஆஃப் மாஸ், z டைரக்ஷன்ல சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்துட்டோம். இன்னும் 3 டைமென்ஷன் இருக்கு. 3 டைமென்ஷன் இருக்கு. அதனுடைய டோட்டல் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னும் போது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நாம என்ன எடுத்துக்கணும்னா that is RCM. என்ன எடுத்துக்கணும்? RCM equal to x I cap plus y j cap plus z cap. அப்படியே sum of இருக்கும் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா RCM சென்டர் ஆஃப் மாஸ் இன் a 3 டைமென்ஷன்ல ஒரு பிளேஸ்ல தான் அதனுடைய சென்டர் மாஸ். அது r பாயிண்டா இருந்தா that is RCM is equal to summation of mi ri divided by m அப்படி நாம எழுதலாம். ஓகே. ஸோ this is the center of mass for distributed point masses-க்கான ஆன்சர் வந்து இதுதான். ஓகே. இந்த ஒரு ஈக்குவேஷன் தான் நம்ம வந்து எப்படி வந்ததுன்னு எடுத்துட்டு வந்தோம். ஓகே. அதுக்கே நமக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. இந்த ஈக்குவேஷன் நம்ம இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி டெரிவ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது அப்படின்றத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். 5.1.4 center of mass of 2 point masses. Center of mass of 2 point masses. நம்ம பார்த்ததே 2 point masses தான். ஆனால் அது வந்து என்னன்னு பார்த்தோம் டாபிக். That is a center of mass for distributed point masses. நிறைய distributed point masses இருக்கும்போது அதனுடைய center mass. இங்க வந்து only 2 points மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி தான் கால்குலேட் பண்ணுவோம். only 2 points எடுத்துட்டு x directionல what is the center of mass பார்த்தோம். and then y direction, z direction எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து லாஸ்ட் ஃபைனலா RCM அப்படின்னு பார்த்தோம். இப்போ center of mass of 2 point masses, only 2 point masses தான். in example வந்து this origin, இது வந்து m1 மாஸ், இது வந்து m2 மாஸ். ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்கலாம். ரெண்டு மாஸும் ஈக்குவலா தான் மிடில் அதனுடைய சென்டர் மாஸ் இருக்கும். ஆர் இது வந்து ஸ்மால் மாஸ், இது கிரேட்டர் மாஸ் தான் அதனுடைய டிஸ்டன்ஸ் வேரியேஷன் ஆகும். சென்டர் மாஸ்னுடைய டிஸ்டன்ஸ் வேரியேஷன் ஆகும். ஓகே. ஸோ இப்போ m1 மாஸ்னுடைய டிஸ்டன்ஸ் x1, m2 மாஸ்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து x2 ஆரிஜின்ல இருந்து. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்றது வந்து தட் இஸ் ஆரிஜின்ல இருந்து x சென்டிமீட்டர். x தட் இஸ் x சென்டர் ஆஃப் மாஸ்ல அதனுடைய சென்டர் மாஸ்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து x சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம இப்போ டெரிவ் பண்ணோம். இந்த மாதிரி 2 பாயிண்ட் மாசஸ் x டைரக்ஷன்ல இருந்தால் அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி எழுதலாம்? m1 x1 plus m2 x2 divided by m1 plus m2 அப்படின்னு எழுதலாம். இது எப்படி வந்ததுன்றது தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டெரிவ் பண்ணி காமிச்சோம். ஓகே. இது வந்து when the masses are in positive x axis. ஓகே. ஒரு பாசிட்டிவ் x axisல வந்து நமக்கு 2 பாயிண்ட் மாசஸ் இருந்தா அதனுடைய சென்டர் மாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. So next வந்து பாத்தீங்கன்னா when the origin coincident with any one of the masses. So இப்போ வந்து நமக்கு எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் இது ஆரிஜினா இருந்தது, இங்க வந்து m1 இங்க இருந்தது, m2 இங்க இருந்தது.
இப்போ இந்த ஆர்ஜின் அப்படின்றது பாயிண்ட் இந்த m1 அப்படின்ற மாஸ்லேயே அந்த ஆர்ஜின் வந்துருக்கு. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x1 வந்து கண்டிப்பாக இருக்காது. x1 இஸ் ஈக்குவல் டு 0. ஆர்ஜின்லேருந்து m1 உள்ள மாஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், x1 எடுத்துக்கிட்டோமா. இங்கே x1 அப்படின்றது கிடையாது, டேரெக்டாக m1லேயே அந்த ஆர்ஜின் இருக்குது. அப்படின்னா x1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்புறம் நமக்கு ஈக்குவேஷன் என்னது, xcm இஸ் ஈக்குவல் டு m1 x1 ப்ளஸ் m2 x2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. இந்த x1 வந்து நமக்கு 0. அப்படியே நமக்கு அந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். அப்படியே என்ன வரும், m2 x2 divided by m1 plus m2 அப்படி நாம எழுதலாம். Okay. So next case பார்க்கலாம். When the origin coincides with the center of mass itself. Okay. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தோம், இங்க வந்து m1 இருந்தது, m2 இருந்தது. Okay. ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் வேரியேஷன் ஆச்சு. ஸோ அந்த m1லேயே நமக்கு வந்து ஆர்ஜின் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா சென்டர் ஆஃப் மாஸ்ல ஆர்ஜின், சென்டர் ஆஃப் மாஸ்லேயே ஆர்ஜின். அப்படின்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் மாஸே நமக்கு வந்து என்ன இருக்கும், 0. சென்டர் ஆஃப் மாஸ்க்கு டிஸ்டன்ஸே கிடையாது. அப்படின்னா m1 டு சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னும் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஜின் தான் நமக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ்லேயே ஆர்ஜின் இருக்குது. அதனால வந்து இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இது ஆர்ஜின் எடுத்திங்கன்னா இது வந்து லெஃப்ட் சைடு அப்படின்னும் போது தட் இஸ் அ மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன், நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். அப்புறம் என்ன வரும், இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து m1 டு ஆர்ஜின் வந்து நம்ம மைனஸ் x1 எடுத்துக்கலாம், m2 உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பிளஸ் x2 எடுத்துக்கலாம். அப்புறம் நமக்கு ஈக்குவேஷன் என்ன, நமக்கு xcm இஸ் ஈக்குவல் டு m1 x1 plus m2 x2 divided by m1 plus m2. So இங்க வந்து பார்த்தீங்கன்னா xcm, that is the center of mass in x direction, origin is 0 தான். 0 is equal to m1 into x1 க்கு பதிலா நம்ம என்னங்க போடலாம், that is the minus x1 plus m2 x2 divided by m1 m2 னு வரும். Okay. So m1 m2 இந்த லெஃப்ட் சைடுல போகும்போது இது என்ன, 0 ஆயிடும். அப்ப நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா m1 0 equal to m1 minus x1 plus m2 x2 னு வரும். So இந்த minus m1 x1 வந்து லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா plus m1 x1 ஆயிடும். So இங்க ஆல்ரெடி m2 x1 இருக்கு. Okay. So this equation given, இது என்னன்னு சொல்றோம் நாம, அப்போ is known as principle of moment அப்படின்னு சொல்றோம். இந்த ஈக்குவேஷன் என்னன்னு சொல்றோம், principle of moment equation. m1 x1 is equal to m2 x2 அப்படி நாம எழுதலாம். Okay. So இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தையும் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 5.1. 2 point masses 3 kg. ஒரு மாஸ் வந்து m1 3 kg and m2 எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 kg or at distance வந்து 4 meter and 8 meter. Okay, அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஒன்று வந்து 4 meter and then 8 meter from the origin on x-axis. So locate the position of the center of mass of the 2 point masses from the origin and from 3 kg masses. ரெண்டு क्वेश्चन இருக்கு. ஆரிஜின்ல இருந்து அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம், அண்ட் தென் 3 kgல இருந்து அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு क्वेश्चन கேட்கறாங்க. ஸோ நமக்கு என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க, m1 வந்து 3 kg, m2 வந்து 5 kg. ஸோ ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் த ஆரிஜின். ஆரிஜின்ல இருந்து ஆரிஜின் இங்க இருக்கு, ஸோ m1 மாஸ் இங்க இருக்கு, m2 மாஸ் இங்க இருக்கு. சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இங்க தான் இருக்கும். ஓகே, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஃபார்முலா நமக்கு தெரிய இருக்குன்னு, என்ன ஃபார்முலா, xcm is equal to m1 x1 plus m2 x2 divided by m1 plus m2. ஸோ நமக்கு எல்லா வேல்யூயும் தெரியுது, m1 m2 தெரியும், x1 வேல்யூ இது x2 வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம் நீங்கள், x1 equal to 4 meter, x2 is equal to 8 meter. ஸோ எல்லா வேல்யூயும் தெரியுது, அப்படியே அப்ளை பண்ணிடலாமா, ஈஸி தானே. ஸோ xcm is equal to m1 x1 plus m2 x2 divided by m1 plus m2. So m1 value 3, x1 value 4, m2 value 5, x2 value 8 divided by 3 plus 5. So 3 4s are 12 plus 5 8s are 40. So 52 divided by 5 plus 3 8. So இது ரெண்டு டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது, 6.5 மீட்டர் நமக்கு கிடைக்குது. ஸோ ஆரிஜின்ல இருந்து 6.5 மீட்டர்ல அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸனுடைய ஆரிஜின்ல இருந்து, ஓகே, ஆரிஜின்ல இருந்து சென்டர் ஆஃப் மாஸனுடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 மீட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் to find the center of mass from 3 kg of mass. ஸோ இப்போ ஆரிஜின் கிடையாது, இப்போ 3 kgல இருந்து இந்த 5 kgக்குள்ள சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கு, ஓகே, அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஈஸி தான், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே வந்து x1 equal to 0, அவ்வளோதான். x1 equal to 0, ரிமைனிங் என்ன இருக்கு, மீதி எல்லாமே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரிஜின்ல இருந்து x1 வந்து நமக்கு வந்து 4 cm கொடுத்துருந்தாங்க. ஆரிஜின்ல இருந்து
இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜின்லேருந்து மாஸ் M1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் கொடுத்துருந்தாங்க. M2க்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜின்லேருந்து M2க்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 8 மீட்டர். பட் இங்கே நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M1லேருந்து M2க்கு உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இது வந்து டோட்டலாக ஆர்ஜின்லேருந்து M2க்கு உள்ள டிஸ்டன்ஸ் 8 மீட்டர்னா ஆர்ஜின்லேருந்து M1க்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர். அப்போனா இது எவ்வளோ இருக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. M1க்கு M2க்கு உள்ள டிஸ்டன்ஸ் 4 மீட்டர். அப்புறம் நம்ம X2 டிஸ்டன்ஸ் இங்கே என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மீட்டர்னு எடுத்துக்கிறோம், நாட் 8 மீட்டர். ஓகே, ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்முலா தெரியும். தட் இஸ் வாட் இஸ் அ ஃபார்முலா XCM is equal to M1 x1 plus M2 x2 divided by M1 plus M2. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனில் நமக்கு வந்து x1 0, x1 வந்து என்னது 0, x1 0 வந்து ரிமைனிங் 3, M1 வந்து 3, M2 5, x2 வந்து 4 எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே. x2 வந்து இங்கே வந்து என்ன 4 மீட்டர் divided by 3 plus 5. அப்புறம் என்ன வரும், இது 0 ஆகிடும். இங்கே வந்து 5 4s are 20 divided by 8, 20 divided by 8 2.5. அப்படின்னா அந்த பாயிண்ட் 1 தட் இஸ் M1 மாஸுக்கும் M2 மாஸுக்கும் பிட்வீன் கேப்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ 2.5 மீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே.